பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் பெருக பண்ணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் எல்லா காரியத்திலும் தேவனை விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னோடு இடைபடுகிறார். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் என்னுடைய விசுவாசத்தை தளர்வுபடுத்துவதற்கு சத்துருவானவன் அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறான். நான் இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் எனக்கு பலன் தர வேண்டும். அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்தோடு தேவன் தந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய அடிச்சுவடை பார்த்து நடப்பேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு அநேகர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாதை மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை நல் பாதையா, தீய பாதையா, இல்லை நான் போகிற இடம் சரியானதா என்பதை அறிந்து ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவில் இன்றைக்கு மனுஷர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தை காத்து கொள்வாயானால் உலகத்தை ஜெயிக்கலாம். உன்னுடைய விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. சத்ருவானவன் பல போராட்டங்களை கொண்டு வந்து போடுவான், பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவான், பல இக்கட்டுகளை கொண்டு வந்து போடுவான். இல்லாத வார்த்தைகள் உனக்கு விரோதமாய் எழும்பி வரும், பொய் குற்றச்சாட்டுகள் உனக்கு விரோதமாய் எழும்பி வரும், தீமையான காரியங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி வரும். ஆனாலும் நீ திடனோடு பலனோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னை நீர் விசுவாசமாய் இருப்பதற்கு என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி சத்துருவை தோற்கடிப்பார். இன்றைக்கி எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? ஆண்டவரே அந்த விசுவாசம் எனக்குள்ளாடி கடந்து வரட்டும். ஆண்டவரே நான் உம்மை போல நடக்கணும். என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்கக்கூடிய அளவில் கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாய் எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். எவீரு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவன் ஜெப ஆலய தலைவன். அவன் தன்னுடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறாள் என்பதை அறிந்த உடனே இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்து, ஆண்டவரே நீர் என் கூடாரத்துக்குள் வந்து என் மகளை குணப்படுத்த வேண்டுமென்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே ஆண்டவர் அவனுடைய கூடாரத்திற்கு கடந்து போகிறார். போகிற வழியில் திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கி கொண்டு வருகிறார்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய தொங்கலாடையை பிடித்து அவள் அற்புதம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு
இனி ஆண்டவர் என்னுடைய காரியத்தை பொறுப்படுத்தி செய்வாரா? இனி ஆண்டவர் என்னை குணப்படுத்துவாரா? இனி ஆண்டவர் என் பிள்ளைய உயிரோடு எழுப்புவாரா? இப்படியெல்லாம் அவனுக்குள் காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த அற்புதம் முடிந்த உடனே அவனிடத்தில் உள்ள ஆட்கள் வந்து சொல்கிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து விட்டாள் என்று சொன்னவுடன் அவனுடைய முகம் துக்கமாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. கொஞ்சம் முன்னாடி என் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்திருந்தா என் பிள்ளை உயிரோடு எழுந்திருக்குமே, இப்பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல நின்று தாமதித்ததினால் என் மகள் மரித்து போய்விட்டாளே என்று அவன் உள்ளம் கலங்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எபிருவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவர் எபீருவை பலப்படுத்தினார். நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாத, இந்த காரியத்தை குறித்து பயப்படாத, என்னிடத்தில் அந்த அற்புதம் இன்னும் நிறைந்து கிடக்கிறது, நான் உன் மகளை குணப்படுத்துவேன் என்று சொல்லத்தக்கதான அந்த வார்த்தைகள் அவனிடத்தில் புறப்பட்டு வந்தது. அவன் அவரை கூட்டிக் கொண்டு அவனுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். அங்கு போகும்போது அநேகர் மகள் மரித்து விட்டாள் என்கிறதை அறிவிப்பதற்காக சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், மகள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னதுமே அந்த ஜனம் சிரிக்க ஆரம்பித்தது. அவர் 3 சீஷர்களை உள்ளே அழைத்து கொண்டு போய் எபீருவையும் உள்ளே அழைத்து கொண்டு போய் தேவன் அந்த மகளை எழுப்பினார். அவள் உயிரோடு எழுந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து காண்பித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டபடியினால் கர்த்தர் தாமதித்தாலும் அந்த மகளை உயிரோடு ஜீவனோடு எழுப்பினாரே. ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு என் சமூகத்தில் எத்தனை விண்ணப்பங்கள் வைத்திருக்கிறீர்கள், எத்தனை காரியங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், எத்தனை ஜெபங்கள் பண்ணியிருப்பீர்கள், இதெல்லாம் என் குடும்பத்தில் நடந்துச்சா, இந்த காரியெல்லாம் என் குடும்பத்தில் நடந்துச்சான்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடக்காமலே இன்னும் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும்படிக்கு கால தாமதமாகுதா? அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்து உங்கள் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், உலகத்திலே உங்கள் விசுவாசம் பெருகுவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் உங்கள் விசுவாசம் பெருகணும்னா உங்களுக்குள்ளாடி ஒரு அற்புதம் நடந்திருக்க வேண்டும், உங்களுக்குள்ளாடி ஒரு அதிசயம் நடந்திருக்க வேண்டும். இந்த தெய்வம் யார் என்பதை அநேக ஜனங்கள் பார்க்கத்தக்க விதத்தில் ஒரு அடையாளங்கள் நடந்திருக்கும் போது நாம் உண்மையாகவே சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இந்த காரியத்தை செய்தபோது கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து என்னை தேவன் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க செய்தார் என்று சாட்சியோடு சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற்றப்பட போகிறது. இந்த விசுவாசம் உங்களை கட்டி எழுப்ப போகிறது. ஏது காரியங்களில் நீங்கள் விசுவாச குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டு கிடக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணப்போகிறாய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை விசுவாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவதற்கு என்னுடைய கரம் உங்களுக்கு துணையாய் இருக்கும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்,
நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள், நான் செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு விசுவாசத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிறது உலகம்தான், ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் அந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாய் நான் மாற்றுவதற்கு கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் மார்பு தட்டி சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் மனதார நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்னைய காலை பொழுதில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அநேக பரிசுத்தவான்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவர்களை ஜெயாலியாய் மாற்றினது போல எங்களுக்கும் உம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணி எங்களையும் இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயாலியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கக்கூடிய விசுவாசம் அவர்களுக்குள்ளாடி கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஜெயம் உண்டாகட்டும். கர்த்தரே அதை நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.